கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிட்டதுல இருந்து டெய்லி ஒரு பிரச்சனையா கிளம்பிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பல பெரிய பெரிய நடிகர்கள் இயக்குநர்கள் மேலெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் வாங்கி தரதா சொல்லி ஆக்டர் நிவின் பாலி பாலியல் தொந்தரவு செஞ்சதா நேரியமங்கலம் பகுதியை சேர்ந்த ஒரு பொண்ணு கொச்சி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா 2023ல ஒரு வேலையா துபாய்க்கு போனப்ப ஸ்ரீயான்ற பொண்ணு எனக்கு ஆக்டர் நிவின் பாலியை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதாகவும் பிறகு சினிமால சான்ஸ் வாங்கி தரதா சொல்லி நிவின் பாலியோட சேர்த்து இன்னும் 4 பேரும் தன்னை அபியூஸ் பண்ணதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில 6 பேர் மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இதுல நிவின் பாலி 6வது குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்காரு. இத பத்தி ஆக்டர் நிவின் பாலிட்ட கேட்டப்ப எனக்கு அகைன்ஸ்டா ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்ல, பேசினதும் இல்ல. இது முழுக்க என் மேல சுமத்தப்பட்ட ஒரு பொய் குற்றச்சாட்டுன்னு அதை கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுவேன்னு சொல்லியிருக்காரு.